குழந்தை பெற்றுக்க லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட தத்தெடுத்துட்டேன். ஆனா ஆனா நான் தாம்பத்தியத்துக்கே தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்ச பிறகு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையும் சாகடிக்க நான் விரும்பல. அவரை என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நானும் அவரை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். என் பிரிவு அவர் மனசுல ஏற்படுத்தின பாதிப்பை திசை திருப்பறதுக்கு ஒரு புது உறவு தேவைப்படுது. கீதா, உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கேட்கிறேன். நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுக்கா. உன் கல்யாணத்துக்கு என்ன தாலி கட்டிக்க சொல்லிடாது. என்ன அடிக்கடி நீ விளையாட்ட சொல்லுவியே, அதை இப்ப உண்மையாக்க சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட் கண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு தெரியுமா? தெரியுமாவது மைதாவது நம்ம ஊர் எம்எல்ஏ வச்சு நான் தான் அவனை ஜாமீன்ல கொண்டாந்தேன். வெளியே வந்துட்டாரா? இப்ப அவர் எங்க இருக்காரு? 8ஆம் நம்பர் கடையில இருப்பான், போய் பாரு. அது அது வந்துமா இவனும் 8ஆம் நம்பரா? ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் அழிக்கும் சாந்தி. அழிக்கும் இல்ல, அழிக்கும். என் வாழ்வை அழிக்கும் சாந்தி. அவியட்டு ஏன் கோச்சை வைக்கிற? கம்முனுடா. என் சாந்தி நான் எப்படி வேணாலும் கிழிப்பேன். கிழிச்சா உதப்பேன். நீ உதச்சா கூட நான் கிழிப்பேன். கோச்சு கிழிச்சா வாயை கிழிப்பேன். என்னடா தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைச்சு தகராறு பண்றியா? என்ன சின்ன பையன் வச்சு தகராறு பண்றியா? போடா. ஹாய். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. எதுக்குப்பா? வண்டி எடு. எங்க போற? நீ சாப்பிடு, ஆனா வண்டி எடு. நாங்கடே லவ் பண்றீங்களா? நீங்க ஈஸியா சைட் அடிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் தண்ணி அடிக்க வேண்டியதா இருக்கு. நான் வண்டி நிறுத்தினா என்னன்னு கேக்குறேன். பிளையிங் கிஸ் குடுக்குறியா? அறிவு கட்ட முண்டோம். இன்னைக்கு ரோஜாப்பு கொடுப்பா, நாளைக்கு நீ ஏமாந்தன்னு வச்சுக்கோ, குல்கந்தே கொடுத்துருவா. அப்படிப்பட்ட பார்ட்டி வா. நீயாவது யமஹால வந்திருக்க, நாளைக்கு மாமன் வேணா ஒருத்த மாறில வந்தான்னு வச்சுக்கோ, மச்சிச்சு உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவா. கணத்துல இருக்க குழியை பார்த்து ஆசைப்பட்டியா? அந்த குழியிலேயே உன்னை போட்டு புதைச்சிருவா. தாய் குலமே, நான் எல்லா பெண்களையும் தப்பா சொல்ல, தப்பு செய்யற பெண்களை மட்டும்தான் கண்டிச்சேன். அதுக்காக நீ நான் மன்னிக்கணும். இந்த கையையே நான் காலா பிடிச்சு கேக்குறேன். பாத்தியா, அடுத்த ஆம்பளை கை வச்சா கூட கம்னு இருக்கா பாத்தியா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. கட்சியில இதுக்குதான் மாமா செஞ்சாவ. இந்த ஆம்பளைங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க. வச்சு நம்ம கண்டக்டர் மாமா மாதிரி இல்ல, அவனேதான்டா. நான் ஏதோ தண்ணியில பேசினா கூட நான் மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல. பார்த்து தனியாவும் இருக்கிறான், தண்ணிலையும் இருக்கிறான். சாலிடா நாம 5 பேர் இருக்கிறோம். அதனால அடிச்சு தூள் பண்ணிட வேண்டியதா. ரெடி? 1 2 3 4. தண்ணி அடிச்சிருக்கும் போது என் மேலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன பண்றது? குட் ஈவினிங் பிரதர்ஸ். என்ன எல்லாரும் தடுமாறி நடக்கிறீங்க? தண்ணி அடிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். யார் லவ் பண்ணாதீங்க. என்ன அடிக்காதீங்கடா. நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன், நீங்க அடிச்சீங்கன்னா கூட என்னால் திருப்பி அடிக்க முடியாதுடா. நான் எங்க இருக்கேன், எப்படி இங்க வந்தேன்னு சினிமால மயக்கம் தெளிச்ச ஹீரோ வழக்கமா கேட்பாங்களே, அதத்தானே நீயும் கேட்க போற. நீ உன் வீட்டுலதான் இருக்க, நானும் உன் வீட்டுலதான் இருக்கேன். நானே சொல்றேன். உன்னை நடு ரோட்ல நல்லா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருந்தானுங்க. நாயா இருந்தா விட்டுட்டு வந்திருப்பேன், நீ ஆச்சு, அதனாலதான் பரிதாபப்பட்டு கொண்டு வந்தேன். ஏன் இப்படி தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ற? குலதெய்வத்துக்கு வேண்டுதல். போங்கடி. ஏன் தண்ணி அடிக்கிற, ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு என்ன கேக்குறிய? ஏன் என்ன தண்ணி அடிக்க வச்சான்னு அந்த சாந்தியை கேட்டியா நீ? என்ன இந்த அளவுக்கு மோசம் பண்ணிட்டால, அவளை கேட்கல நீ?
அவளுக்கு அவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளோண்டு கூட மனசே இல்ல. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அந்த சாந்தி தான். கண்டக்டர்லயே ஆம்பளை கண்டக்டர் பொம்பளை கண்டக்டர்னு இருக்க மாதிரி அவ பொம்பளை இல்ல யமனி. சரி நீ சாப்பிடு. பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆவாதியா? பரவாயில்ல, நான் பட்னி கிடந்தே செத்து போயிடுறேன். ஐயோ நீ செத்து போயா, நான் வேணான்னு சொல்ல, ஆனா சாப்பிட்டுட்டு செத்து போயேன். நீ சொல்லி நான் ஏன் சாகணும்? நான் சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தர இல்ல, நீ வாயை திறந்தா உலகமே தெரியுது. நீதான் கண்ணு பரமாத்மா வச்சு கொஞ்சம் பாரு. ஏன் இப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்படி சாப்பாட்டுக்கு அலையிற? அலையிறனா? சாந்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆமா, அந்த சாந்தியே என்னை ஏமாத்திருப்பா. உனக்கா தெரியுமா? வெரி சிம்பிள். அவ உன்னை ஏமாத்திட்டு போனதுனாலதான் இன்னைக்கு ஏசி கார்ல போயிட்டு இருக்கா. அதே உன்னை கல்யாணம் பண்ணிருந்தானா பல்லவன் பஸ்ல ஓசில தான் டிராவல் பண்ணிருக்கணும். அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. நீ ஏன் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது கரெக்ட் தான். அவளை பத்தி கவலைப்பட நான் இருக்கேன். என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? நான் இருக்கேன். எல்லா பொண்ணுங்களுமே சாந்தி மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுல பொண்ண மாதிரி 1-2 நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த சாந்தி மேல உயிரியே வச்சிருந்தேன். அவ அதை எடுத்துட்டு போயிட்டான். நீ தான் எனக்கு புதுசா உயிர் கொடுத்துருக்க. அவன் என் வயிறை காய வச்சா, நீ அதே வயிறை குளிர வச்சிருக்க. என்ன மட்டும் நீ பார்க்கலனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். உன்னை பார்த்ததுனாலதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. நிஜமா சொல்றேன் கீதா, நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கேன்னா அது காரணமே உன்னோட இந்த அன்புதான். நீ சொல்றத பார்த்தா கூடி சீக்கிரமாவே அவர் மனசை மாத்திடலான்னு நினைக்கிறேன். அவர் பழகினதை பார்த்தா எனக்கும் அவர் மனசை மாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பொண்ணு நீயே ஏமாத்திக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடைபெணமா இருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா நடப்பணுமா இல்ல பொண்ணுமா கூட தயாரா இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ற மாதிரி செய். வெல்கம். வெல்கம் இருக்கட்டும். என்னடி இது? இது தெரியல? புடவை. புடவை சரி, எதுக்காக கட்டின? இல்ல, வெறும் பாவாடையோட இருந்தா அசிங்கமா இருக்கும், அதனாலதான் புடவை எடுத்து கட்டின. அது சரி, எங்க அம்மா புடவை எதுக்கு எடுத்து கட்டின? அது அம்மா ஒரு காலத்துல பொண்டாட்டியா இருந்தவங்க தானே, அதனால பொண்டாட்டியா வரப்போறவ அம்மாவோட புடவை எடுத்து கட்டுறதுல தப்பு இல்லைன்னு தான் உங்க அம்மா புடவை எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். எங்க அம்மா புடவைய எனக்கு பொண்டாட்டியா வரவதான் கட்டணும். எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் கட்டக்கூடாது, புரியுதா? எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் உங்க அம்மா புடவை எடுத்து கட்டக்கூடாது, ஆனா எவனோடவோ ஊர் சுத்துறவெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆகலாமா? என்னடி சொன்ன? என்னையா இப்படி எல்லாம் அடிக்கிற? நேத்து நீ மயக்கம் தெளிஞ்சு பேசுனியா இல்ல மயக்கத்திலே பேசுனியா? அவ காய வச்சா நீ குளிர வச்ச, அவ உயிரை எடுத்தா நீ உயிரை கொடுத்த. இப்படி எல்லாம் சாந்தியை விட நான் எல்லா வகையிலயும் பெட்டர்னு சொன்னியா? சூசகமா என்ன பெட்டர் ஹாஃப்னு சொல்றேன்னு நினைச்சுதான் உரிமையோட உங்க அம்மா புடவை எடுத்து காட்டின. அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டியா? வாய முறி. இல்லாத வீடு இருந்தா தைரியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தனியா இருக்காமலே தள்ளிட்டு போலான்னு திட்டம் போட்டிருக்க. எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிங்கிறதுக்காக மனசுல எழுந்து போய் ஒரு 4 வார்த்தை சொன்னோம்னா உடனே மனைவி எல்லாம் முடிவு பண்ணிட்டியா? ஏன் இதே ஒண்ணு திறந்த வீடு இல்லடி உன்ன மாதிரி கண்ட நாயெல்லாம் நுழையறதுக்கு. அவ என்ன புருஷனா எடுத்துக்கிறாளோ இல்லையோ, சாகுற வரைக்கும் சாந்தி தான் என் பொண்டாட்டி. உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த ஆளோட மனசு நான் இல்ல இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது. நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டார். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவர் என்ன மறந்துதான் ஆகணும். அதுக்கு என்ன வழி? அக்கா, அவரு மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறைக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துறாள், இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நம்ம கட்டுப்பாடெல்லாம் பொண்டாட்டி அளவுல தான். ஒரே ஒரு பொண்டாட்டி, பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் பூரா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல. என் பேரு கண்ணன் இல்ல.
தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். அக்கா, உங்க 2 பேர் பிரச்சனைக்கு 3வது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயே உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லக்கூடாது?